நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று திருவாசகத்தின் இறுதி பகுதியாக என்னுடைய விளக்கத்தை அளிக்க வந்திருக்கிறேன். மனித மனம் அது வேண்டும் இது வேண்டும் என்று இன்பத்தை வெளியே தேடி தேடி அலைகிறது. இன்பம் வெளியே இல்லை என்று உணர்ந்து கொண்டால் அலைவது நிற்கும். போக்கும் இல்லை, வரவும் இல்லை. இது இறைத்தன்மை என்கிறார் மாணிக்கவாசகர். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்குமென் காவலனே, காண்பறிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். நீங்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே, என்னை காக்கின்ற காவல் தெய்வமே, காண்பதற்கு அரியதாக ஒளி மிகுந்து இருப்பவனே, தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்ப வெள்ளமே, தந்தையே, மிகுதியாக நின்ற ஒளி வீசும் சுடரான தோற்றத்தினாய் சொல்லப்படாத பூடகமான நுண் உணர்வாக இருப்பவனே என்கிறார். இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கும் பொழுது அவர் எதனை நீங்குவார் புதிதாக வருவதற்கு? அவர் இல்லாததுதான் ஏதேனும் உள்ளதா? அவர் கலந்து இல்லாத பொருள் ஏது உள்ளது புதிதாக கலப்பதற்கு? இவ்வாறு எல்லா பொருளிலும் இருந்த போதிலும் பொருளின் தன்மையால் குறைபடாமல் தான் என்றும் தூயவனான இருப்பதே. அதனால்தான் அவர் புண்ணிய மூர்த்தி என குறிப்பிட்டிருக்கிறார். இறைவன் சொற்களால் சொல்லி முடியாதவர், நுண் உணர்வால் அறியப்படுபவர். அவன் அருளாலே கண்கொண்டு காணி நல்லன், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வுணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதே என்கிறது தேவாரம். அடுத்து வரும் வரிகளை பார்ப்போமா? மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப, ஆற்றீனமையா அரணேவோ என்றென்று என்று கூறுகிறார். மிக மிக எளிமையாக தோன்றும் இந்த பாடல் வரிகள் ஆழமான அர்த்தம் கொண்டவை. இந்த உலகில் மாறாதது எது? எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. தத்துவங்களும் அறிவியல் உண்மைகளும் கூட மாறிக்கொண்டே போகின்றன. ஒன்று மற்றொரு நாள் மாறி வருகிறது. அதனால்தான் மாற்றமாம் வையகத்தே என்றார். வெவ்வேறே வந்தறிவாம், வேறு வேறாக தெரிவது எல்லாம் அடிப்படையில் ஒன்றுதான். இப்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தால் எப்படி இந்த உலகை நாம் எப்படித்தான் புரிந்து கொள்வது? இந்த குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவு அவனே என்கிறார். அதனால்தான் தேற்றனே தேற்ற தெளிவே. வெவ்வேறு விதமாக மாறும் இந்த உடம்பினுள் கிடக்க என்னால் முடியாது என்று அவர் வெளியே வர துடிக்கிறார். உடல் மூலம்தானே நாம் இத்தனை அனுபவங்களையும் பெறுகிறோம். புலன் இன்பங்களை அனுபவிக்கத்தானே இந்த பாடுபடுகிறோம். ஆனால் நமக்கு வயதாகும், உடல் தளரும், நினைவு தப்பி போகும். அப்பொழுது சேர்த்து வைத்து மறதி வந்து சேர்த்து வைத்த அனுபவம் எல்லாம் செல்லா காசாகி போகும். வேறு வேறு விதமாக மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உடலை சிறையாக நினைக்கிறார் மாணிக்கவாசகர். நம் உயிரை, எண்ணங்களை, நான் என்ற உடலை அடைத்து வைக்கும் சிரம் என்று நினைத்தால் இந்த என்று சொல்கிறார். அதாவது நான் இந்த உடல் அல்ல என்று நினைத்தால் இந்த உடலின் பாரம் தெரியுமா? அப்பொழுது எது அடைபட்டு கிடக்கிறது? உயிரா, ஆன்மாவா, நினைவுகளா? இதற்கு என்னதான் விடிவு? அடுத்த வரிகளை பார்ப்போம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்கிறார். அதாவது போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த இப்பிறவியில் சிக்க மாட்டார்கள். எனவே மாயையால் ஆன இவ்வுடலின் கட்டுமானத்தை அழிக்க வல்லவன் இறைவன். வேறு எதுவுமற்றதாகிய இருளில் கூத்து ஆடுகின்ற நாதனே,
தில்லை என்னும் சிதம்பரத்தின் ஆடுபவனே, தென்பாட்டி நாட்டை உடையவனே என்கிறார். அடுத்த வரிகள், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லதற்கு அரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்கிறார். அதாவது அல்லல் நிறைந்த பிறவி நீக்குவானே, சொல்லிற்கு அரிய பெருமானை அழைத்து திருவடியை பணிந்து அதன் கீழிருந்து சொல்லிய இந்த பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள் என்கிறார். எப்படி? பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும். பொருளினை உணர்ந்து சொல்லுவதன் மூலம் உணர்வினோடு ஒருமைப்பட்டு தொழுதலால் அவ்வகை வணக்கத்தின் பெருமை வலியுறுத்தப்படுகின்றது. தில்லையில் கூத்தனே என்று சொல்லும்போது இந்த உலகம் அலைந்து கொண்டே இருக்கிறது, கூத்தாடி கொண்டே இருக்கிறது, சலனம் இல்லாத ஒன்றும் இல்லவே இல்லை. எலக்ட்ரான், புரோட்டான் என்ற அனைத்தும் துகள்களும் சுழன்று கொண்டே இருக்கின்றன. கிரகங்கள், பால்வெளி, கேலக்சி என்று அனைத்தும் நிற்காமல் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சிவனின் வடிவை பார்த்தால் தெரியும். சுழன்று ஆடும்போது ஒரு புகைப்படம் பிடித்த மாதிரியே இருக்கும். ஒரு ஃப்ரேம் அப்படியே உறைந்த மாதிரியான ஒரு தோற்றம். ஏன் இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கிறது? ஏன் இந்த துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன? ஒரு இடத்தில் நிலையாய் நின்றால் என்ன? ஆனால் இதயம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும், நுரையீரல் சுருங்கி விரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவை நின்று போனால் உயிர்ப்பு நின்று போகும். உயிராய் இயக்கமாய் இருப்பவன் அவன் சுழற்சி. இயக்கம் இறை தத்துவம், இறை தன்மை. ஓம் என்று சொல்லுவதற்கு அரியவன் அவனுடைய திருவடிக்கு இதுவரை சொல்லிய பாட்டின் பொருள் செல்லுவார் சிவன் இருக்கும் இடத்திற்கே செல்வார்கள் என்கிறார். அங்கே சென்று அவனின் திருவடியின் கீழ் எல்லோரும் போற்றும்படி இருப்பார்களாம். திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று மாணிக்கவாசரிடம் கேட்டார்கள். அப்போது இதுதான் பொருள் என்று சொல்லி இறைவனின் திருவடியை காட்டிவிட்டு அதில் சென்று மறைந்து விட்டார் என்று வரலாறு உண்டு. அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லி அதை உணர்ந்து சொல்லி பாருங்களேன். அதாவது திருவாசகத்தை படித்து பாருங்கள். படித்து பார்ப்பதை விட படித்ததை உணர்ந்து படித்து பாருங்கள். திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். நாவில் தித்திக்கும் திருவாசகம். அதனால்தான் திருவாசகம் எனும் தேன் என்றார் வள்ளலார். இதில் முதலில் திருவாசகத்திற்கு உரை கூற வேண்டும் என்று நான் துணிந்தபோது மிகவும் மலைத்தேன். ஏனென்றால் திருவாசகம் என்பது ஒரு பெரும் கடல் என்று நினைத்தேன். ஆனால் படித்த பின்தான், அதை சுவைத்த பின்தான் அது ஒரு மலைத்தேன் என்று என்னுடைய உணர்வுக்கு எட்டியது. திகட்ட திகட்ட, படிக்க படிக்க வற்றாத இன்ப சுவை ஊறும் தேன் என்று அவர் வள்ளலார் கூறியது மிகவும் உண்மையே. எனவே அன்பர்களே, நீங்கள் இந்த திருவாசகம் எனும் தேனை சுவைக்க வேண்டும். அதாவது ஒரு பாராயணம் பண்ணுவது இல்லாவிட்டாலும் படித்தேனும் தினமும் அதை பற்றி ஒரு சிறிது அளவாது சிந்தனையில் ஊற வைத்தால் அது மன கிளேசங்களை போக்கும். மனம் தெளிவானால் உடல் இயங்கும், நன்றாக இயங்கும். இந்த வாழ்க்கை செழிப்புறும், சிறப்புறும் என்று கூறி நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.